உலகளாவிய ரீதியில் அதிர்வலையை ஏற்படுத்திய யாழில் படுகொலை செய்யப்பட்ட வித்யா வழக்கில் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. குற்றம், இது சமூகத்தின் பார்வை. வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கொடூரமாக கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய மாணவி வித்யாவின் படுகொலைக்கு தகுந்த நீதி வேண்டும் என ஒட்டுமொத்த சமுதாயமும் கோரி வந்தது. மாணவர்கள் மத்தியில் மட்டுமன்றி அனைவரையும் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கிய வித்யாவின் படுகொலை குற்றவாளிகளை தம் கையில் ஒப்படைக்குமாறும், வித்யாவிற்கு நடந்த கொடூரத்தை போன்ற குற்றவாளிகளும் கொடூரமாக கொல்லப்பட வேண்டும் என்று பல தரப்பினர் கொந்தளித்து வந்தனர். நாட்டில் பல பாலியல் குற்றங்கள், துஷ்பிரயோகங்கள் ஏற்பட்டு வந்தாலும் மாணவி வித்யாவின் கொடூர துஷ்பிரயோகம் நாட்டையே இன்று வரை நிலைகுலைய வைத்தது. இந்த நிலையில்தான் கொடூர குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படாதா என காத்திருந்த வழக்கில் பல திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. ஒன்று, வித்யா படுகொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. மற்றது, பிரதான குற்றவாளி சிறையிலேயே தூக்கிட்டு உயிர் மாய்த்தது. இதேவேளை குறித்த குற்றவாளிகளில் ஒருவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்தார். வித்யா படுகொலை வழக்கில் கொலை குற்றவாளிகள் தண்டனை நிறைவேற்றப்பட முன்னரே அடுத்தடுத்து உயிர் மாய்த்துள்ளனர். இந்த விடயம் ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வித்யா படுகொலை குற்றவாளிகளில் கடந்த வருடம் பூபாலசிங்கம் தவக்குமார் என்ற 37 வயதான குற்றவாளி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். மாணவியை கொடூரமாக துஷ்பிரயோகம் செய்த குற்றவாளி தண்டனை வழங்கப்படாமல் உயிரிழந்தது மக்கள் மனதில் இருந்த ஆறாத வடுவின் ஒரு துளியை ஆற்றியது எனலாம். ஏனைய குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் என மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வழக்கிலும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 சந்தேக நபர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு கடந்த மே மாதம் 6ஆம் திகதி உறுதி செய்தது. சந்தேக நபர்களில் சுவிஸ்குமார் மற்றும் மேலும் 3 அடங்கியுள்ளனர். ஒவ்வொரு வழக்கிலும் சந்தேக நபர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்று நாடு முழுவதும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. அதன்படி சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களுக்கும் மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த தீர்ப்பு முன்னர் 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்கிறது. அந்த தீர்ப்பில் சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பிரதான சந்தேக நபரான சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 இன்று மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வித்யா கொலை வழக்கில் ஒரு நியாயமான தீர்ப்பு வராதா என்று மாணவ சமுதாயம் மட்டுமன்றி நாடு முழுவதும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த நாட்டிலும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியொருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே யாழ்ப்பாணம் உச்ச நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை மீள்பரிசீலனை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். அதன் பின்னர் கொழும்பு நீதிமன்றமும் அந்த தீர்ப்பினை உறுதி செய்தது. அதன் பின்னர் அந்த தீர்ப்பின் வாசிப்பிற்காக அவர்களை யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்நிலையில் குறித்த கைதி இன்று அதிகாலை உயிர் மாய்த்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் குற்றவாளி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மற்ற 4 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது. தண்டனையின் வாசிப்பு நீதிமன்றில் இடம்பெற முன்னரே பிரதான குற்றவாளி பூபாலசிங்கம் ஜெயக்குமார் இன்று உயிர் மாய்த்துள்ளார். வித்யாவிற்கு நீதி கோரி சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை தொடர்ச்சியாக போராடி களைத்து போய் ஓய்ந்தனர். நீதிமன்றம் தான் சிறந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கியது மக்கள் மத்தியில் பெரும் திருப்பமாக காணப்பட்டது. இந்த நிலையில் பிரதான குற்றவாளி இன்று உயிரிழந்தது மேலும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 குற்றவாளிகள் தண்டனை நிறைவேற்றப்படாமல் உயிரிழந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து குற்றவாளிகளுக்கும் தகுந்த தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நாட்டை மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகிலும் அதிர்வலையை ஏற்படுத்திய யாழ் மாணவி வித்யாவின் படுகொலை இன்று வரை ஒவ்வொருவரினதும் மனதிலும் ஆறாத வடுவாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.